வணக்க நண்பர்களே, சிறுவயது முதலே அதிகப்படியான சுய இன்பம் பண்ணதுனால கொஞ்சம் கூட விருப்பத்தன்மை இல்லை. விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடல் உறவில் ஈடுபடவே முடியலைங்க. ஒரு நிமிஷத்துலேயே விந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து தனியாக வெளியேறிடுதுங்க. அடுத்த நிமிஷமே என்னுடைய பிறப்புறுப்பு தோண்டு போகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவ்வளோதான், லைஃபே இதனால் வேஸ்ட்டாக போச்சு. இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது. அவ்வளோதான் போல், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சின்ன வயசுலேயேங்க ஒரு 5 வயசு 10 வயசுலேயே என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 வயசுலேருந்தே இந்த சுயன்பம்ன்ற ஒன்று கேங்காக ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து மீண்டு வரவே முடியலைங்க. அது கூட ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வாட்டி பண்ணால் கூட பரவாயில்லைங்க. தினந்தோறும் உக்காந்துக்கிட்டு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கையடிச்சு விந்துவை வெளிவிட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நல்லா தடிமனாக இருந்த ஆணுறுப்பு, நல்ல நீளமாக இருந்த ஆணுறுப்பு சைஸ் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது விருப்பத்தன்மை குறைய ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் ஆணுறுப்பு சுருங்கி போய் உடம்பு போய் ஒட்டிக்கிச்சுங்க. இப்போ விருப்பத்தன்மையே சுத்தமாக அடைய மாட்டிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன். எடுத்து பார்த்துமே ஒரு யூஸும் இல்லை, ஒரு ப்ரோஜனமும் இல்லை. அவ்வளோதாங்க, லைஃபே போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பிங்க் மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா சுத்தமாக செத்து போன ஆணுறுப்பை கூட நல்ல ஒரு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாங்க. இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். 65 வயசு ஆனாலும் சரி, 55 வயசு ஆனாலும் சரி, சுத்தமாக செயல்படாதவர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பிங்க் மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட முதல் மாத்திரை, அதுவும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையும். நல்ல நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கின்ற இந்த 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே, அனுப்பித்தரேன். இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் உலக நாடுகள்லேயே கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பித்தரேன். சிலருக்குலாம் ஆணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளேயே போகாது. அதுக்குள்ளேயே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு வெளியவே விந்து போயிடும். அதுக்கப்புறம் துவண்டு போயிடும். இந்த காரணத்துக்காக கல்யாணம் ஆன இந்த நாள் வரைக்குமே உடல் உறவுன்றது ட்ரை பண்ணவே இல்லை. பயமாக இருக்குது. இது எங்கே நம்மளை சீப்பாக நினச்சிருவாளோ, எங்கே நம்மளை கேவலமாக நினச்சிருவாளோன்றதுக்காக நான் உடல் உறவில் ஈடுபடலை அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீ ஒரு பயமும் தேவையில்ல. இந்த வீடியோ